நண்பா நண்பா நீங்கள் நம்ம கொடுத்த நம்பர் ஒரு நம்பர் கூட வரல நண்பா. சாரி நண்பா. சரிங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படினாலும் ஆளுக்கு 210 ரூபாய்க்கு என் நம்பர் வந்துருக்கும். சாரி நண்பா. ஓகேவா? சரி, இன்றைக்கி நண்பா கமாண்ட் நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். கமாண்ட் நண்பா முத்துராம தேவர் எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா அவர் மாதிரி ஒரு எப்படி சொல்கிறதுன்னா அவர்லாம் வேறு லெவல் நண்பா. புரியுங்களா? சரி வாங்க நண்பா. நண்பா இன்னொரு கொஸ்டின் நண்பா, இதை அப்படியே பார்த்துக்கோங்க. இதை அப்படியே பார்த்துக்கோங்க. நான் மார்க் பண்ணியிருக்கேன். அது நண்பா சனிக்கிழமை, அதாவது சனிக்கிழமை ரிசல்ட். ஓகேவா? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை முடிஞ்சு நண்பா. நாளைக்கு சனிக்கிழமை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? அதாவது அந்த 34 நாளுமே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா நண்பா? நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வஉசி எப்படி இருந்தாரு, அதாவது அவர் எப்படி தலைவராக இருந்தார். ஆங்கிலேயருக்கு ஆப்போசிட்டாக 2 கப்பல் வாங்கினார், வாங்கி அதாவது தூத்துக்குடி கொழும்பு வரையும் ஓட்டினார். அதனால் வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து பொருளாதார இடுக்கேடு வந்தனால பிரிட்டிஷ்காரங்களுக்கு அவர் மேலே வந்து இல்லாத போல குற்றமெல்லாம் சாட்டி அதாவது ஆயுள் தண்டனை, அதாவது இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. கோயம்புத்தூர் ஜெயிலில் போட்டு செக்கு இழுத்தாங்க. ஓகேங்களா? செக்கு இழுத்தார் அவர். அப்போ இழுக்கும்போது கூட கையில் வந்து தோல் உறிஞ்சிடும். தோல் உறிஞ்சி அப்பயுமே விட மாட்டாங்க. செக்கு இழுக்கு சொல்லி கையில் ரத்தம் சொட்ட சொட்ட அவர் இழுப்பாங்க. ஓகேங்களா? அவளை கஷ்டப்பட்டு இருந்தாலுமே நம்மளுக்காக சுதந்திரம்லாம் வாங்கி கொடுத்து அவரும் தியாகி தான். சரிங்களா? அவர் பார்த்தீங்கன்னா அந்த ரூம் அறையில் போய் உட்காரும் பொழுது ஒரு புக் ஒன்று படிப்பார். அந்த புக்கு படிக்கும்போது அவர் அந்த வலி இருந்துச்சுல்ல, அது எல்லாமே மறந்துடுமா. சரிங்களா? அப்படின்ட்டு அவரே சொல்லியிருக்காரு. அது எந்த புக்கு நண்பா? அது நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி வாங்க நண்பா, நம்ம இன்றைக்கி கெஸ்ஸிங்குள்ளே போகலாமா? நம்ம பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சனிக்கிழமை. சரிங்களா? அதே மாதிரி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை குரூப் எல்லா எக்ஸாம், அதாவது எழுதுகிற எல்லா மக்களுக்கும் எல்லா மாணவர்களுக்கும் நம்மளோட வாழ்த்துக்கள். சரிங்களா? சரி நண்பா வாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து சனிக்கிழமை. சரிங்களா? பார்த்தீங்கன்னா நண்பா சனிக்கிழமை ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 34 நாள் நண்பா. சரிங்களா? 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட். ஓகேவா? இது சுமார் நண்பா ஒரு 10 இது மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பேனா பேப்பர் எடுத்து போட்டு பாருங்கள். சரிங்களா நண்பா? அதாவது டி போர்டையும் சி போர்டையும் 2 ப்ளஸ் பண்ணிக்காங்க. ஓகேவா? வரக்கூடிய நம்பர் கூட மைனஸ் அண்டில் பவர் அடுத்த நாள் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டி போர்டில் 2 இருக்குது, சி போர்டில் 9 இருக்குது. 2 ப்ளஸ் நம்பர் 11. 11 சிங்கிளாக இருக்குன்னா 2. சரிங்களா? அப்போ 2 இல்லைனா 7 அடுத்த நாள் ரிசல்ட். சரிங்களா? அதே மாதிரி தான் நண்பா எல்லாத்துக்கும் அதே தான். ஓகேவா? நண்பா 34 நாளைக்கு ரிசல்ட் அதே தான். சரிங்களா? அதே மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பாருங்க நண்பா, சும்மா ஒரு 4 நாளைக்கு மட்டும் நண்பா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டி போர்டில் இந்த இடத்துல நண்பா இதில் வந்து பாருங்கள். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா டி போர்டில் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. சரிங்க நண்பா? இங்கே பார்த்தீங்கன்னா 4 நண்பா. இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. இங்கே வேறு 4, இங்கே 3 இருக்குது. 4 3 நண்பா 7. சரிங்களா? அடுத்த ரிசல்ட் பாருங்க 7 ரொம்ப மெயின். ஓகேங்களா? நம்ம பாருங்க 8 இருக்குது. இங்கே சி போர்டில் 0 2 ப்ளஸ் நண்பா 8. 8க்கு பவர் பார்த்தீங்கன்னா 3. சரிங்களா? 3ஆம் நம்பரு பார்த்தீங்கன்னா நண்பா 0 இருக்குது, இங்கே 5 இருக்குது. 2 ப்ளஸ் நண்பா 5 தான். ஓகேங்களா? 5 ப்ளஸ் 5 0 ப்ளஸ் 5 5 தான் வரும். பவராக மெயினும் அப்போனா மெயின் நண்பா. சரிங்களா? இப்போ அதே மாதிரி நண்பா இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது டி போர்டில், இங்கே 2. சரிங்களா? இப்போ உங்கள் 5 இங்கே 9. 2 ப்ளஸ் நண்பா 14. 14 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 5. அப்போ நாளைக்கு நண்பா 5 இல்லைனா 0. சரிங்களா? உங்கள் கணக்கு நண்பா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா 5 0 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு வின்னிங் கண்டிப்பாக வரும் நண்பா. நாளைக்கு வின்னிங் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதாவது 99% அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நண்பா ஒரு மாதத்துக்கு உண்டான ரிசல்ட். ஓகேங்களா? அதாவது ஒரு 34 நாள் நண்பா. 34 நாளில் 8 நாள் மட்டும்தான் ஃபெயிலியர். ஓகேவா? மீதி பார்த்தீங்கன்னா 26 நாள் ஆல் போர்டு அடிந்தவங்க எல்லாருக்குமே இது ஈஸியாக வின்னிங் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மெத்தட் பார்ட்னங்க எல்லாருக்குமே வின்னிங் எடுத்துருக்கோம். சரிங்களா? நம்ம சேனலில் இந்த மெத்தட் இந்த மாதிரி 36 நாளுக்கும் எப்பவுமே போட்டதில்லை. ஆனால் நாளைக்கு இன்றைக்கான வின்னிங் வரல. அந்த ஒரே காரணத்துக்கோசரம் நான் 34 நாளைக்குமே வின்னிங் அதாவது போட்டு மேட்ச் போட்டு பார்த்தேன். இதில் கரெக்டாக ஒரு 8 நாள் மட்டும் தான் வரல. மீதி நாளில் கரெக்டாக வந்துருக்கு. ஒரு நம்பர் கரெக்டாக, அதாவது பவர் இல்லை மெயின், பவர் இல்லை மெயின், அப்படி மாறி மாதிரி வருது. ஆனால் இருந்தாலும் ஒரு நம்பர் கண்டிப்பாக வந்தது. சரிங்களா? இந்த மெத்தட் ஒன்று பார்த்துக்காங்க. சரிங்களா? இப்போ நண்பா அடுத்த மெத்தட். சரிங்களா? ஏன்னா ஒரு நம்பர் நம்ம ஆல் போர்டுன்றது ஓகே, இது ட்ரை பண்ணலாம். இப்போ நண்பா இந்த இடத்துல ஒரு டைம் மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்க நண்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையோட ரிசல்ட். ஓகேங்களா? வியாழக்கிழமையோடைய மொத்தம் 34 நாள் ரிசல்ட். ஓகேவா நண்பா? 34 நாளில் வியாழக்கிழமை நண்பா பார்த்தீங்கன்னா இங்கே டி போர்டு இருக்குல்ல, இந்த டி போர்டு மட்டும் நண்பா நேராக மார்க் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் தான் மார்க் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே நேராக மார்க் பண்ணிக்கிறேன் நண்பா. 1ஆம் தேதியிலேருந்து. சரிங்களா? அதாவது இங்கேருந்து நண்பா, அதாவது இங்கே டி போர்டு 0லேருந்து. சரி நண்பா, இங்கே 0லேருந்து மார்க் பண்ணிக்கிறேன். லைனாக மார்க் பண்ணிக்கிறேன் நண்பா. இதுலேருந்து டி போர்டு மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன் நண்பா. வரக்கூடிய நம்பர் கூட பவர் இல்லை மெயின். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நண்பா சும்மா நண்பா ஒரு 10 நாளைக்கு மட்டும் தான் போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நண்பா 6 இருக்குது. சரிங்களா? டி போர்டில் பாருங்கள் 6. 6க்கு பவராக மெயினாக நண்பா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. சரிங்களா? இப்போ 1க்கு 1 இருக்குது. இங்கே 5க்கு
இங்கே பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, இங்கே 2க்கு நண்பா 7 இருக்குது, இங்கே 9க்கு பார்த்தீங்கன்னா 9 இருக்குது, இங்கே 4க்கு பார்த்தீங்கன்னா 9 இருக்குது, 5க்கு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, 8க்கு பார்த்தீங்கன்னா 8 இருக்குது, இப்போ என் பவரில் 3 இருக்குது சரிங்களா. இப்போ 5க்கு பார்த்தீங்கன்னா நண்பா இங்கே பார்த்தீங்கன்னா 5க்கு பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, அதுக்கப்புறம் நண்பா உங்களுக்கு 0 இருக்குது டி போர்டில், இங்கே பார்த்தீங்கன்னா நண்பா 5 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 9 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா நண்பா 4 இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா நண்பா 9, இங்கே பார்த்தீங்கன்னா 9 4 2 இருக்குது. அப்போ நாளைக்கு நண்பா 3 8 சரிங்களா. இது 3 8 நண்பா, ஏதாச்சும் ஒரு நம்பர் வரணும். ஓகே நண்பா. இப்போ அதே மாதிரி நண்பா நாளைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 4 அதாவது நண்பா 9 4 9 இருக்குது. அப்போ நண்பா ஏதாச்சும் 9ஆம் நம்பர் ஒரு நம்பர் ரிட்டன் ஆகணும், இல்லை 4ஆம் நம்பர் ஒரு நம்பர் ரிட்டன் ஆகணும். ஏன்னா நண்பா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா 3 இந்த 3 இருக்குல்ல, 3 அடுத்த நாள் சரிங்களா. இப்போ அதே 3 அடுத்த நாள் வந்து நிற்குது. ஓகே நண்பா. அப்போ இருக்கிற சி போலுக்கு 5 பாருங்க நண்பா அடுத்த நாள் வந்து நிற்குது. அப்போ பி போலுக்கு 4 பாருங்க நண்பா அடுத்த நாள் வந்து நிற்குது. அப்போ இந்த நம்பர் நண்பா 9 4 அடுத்த நாள் வரலாம் நண்பா. 9 இல்லைன்னா 4 நாளைக்கு வரலாம் சரிங்களா. இது வரலாம் எதுவும் நண்பா, இது மேக்ஸ் இல்லை, இந்த தியரியில் பார்த்தோம் நண்பா சரிங்களா. இந்த 9 4 ஓகேவா. ஏன்னா நீங்கள் உள்ள ரிசல்ட் நண்பா 2 0 5னா நம்ம 5 0 ஒரு நம்பர் வருதுன்னா அப்போ 2 7 வராது சரிங்களா. அப்போ 2க்கு பவர் 7ன்ட்டு வராது ஓகேவா. அப்போ என்ன இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா நண்பா 1 அண்ட் இல்லைன்னா 6 சரிங்களா. 1 இல்லைன்னா 6 வரணும் சரி நண்பா. இந்த 1 6 எனக்கு எங்கேயும் கிடைக்கல நண்பா சரிங்களா. அதனால எனக்கு கிடைச்ச நம்பர் இந்த நம்பரை எடுத்துக்கிட்டேன். 9 4 ஒரு நம்பர் ரிட்டன் ஆகணும் ஓகேவா நண்பா. ஏன்னா டபுள்ஸ் இருக்குது. இன்றைக்கி நண்பா நம்ம மாற்று இதே மெத்தட் தான். பார்த்தீங்கன்னா தெரியும் 5 சரிங்களா. 5 8 3 நம்ம பார்த்தீங்கன்னா நண்பா 8 வந்து சப்போர்ட் போர்டு நம்பர் 8 கொடுத்தேன் சரிங்களா. ஏன்னா நம்ம தான் நம்ம தான் பார்த்தீங்கன்னா நண்பா 5 எடுத்திருந்தோம் சரிங்களா. நம்ம அதனால நண்பா 5 வராதனால நான் 8க்கு வந்து சப்போர்ட் வந்து 8 எடுத்தாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நண்பா 5 நம்பர் 2 5க்கு ஒரு 5 இறக்கிட்டாங்க சரிங்களா இன்றைக்கி. அது மாதிரி நாளைக்கு 2 9 நண்பா ஒரு 9 ஆடலாமா அப்படின்ட்டு ஒரு தியரி ஓகேவா. உங்கள் கணக்கில் நண்பா இது மாதிரி 9 நம்பர் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து விளையாடுங்க சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம இது பவராக மெயினாக பார்த்தோம்ல. இது நண்பா இந்த 1ஆம் தேதியிலேருந்து 34ஆம் தேதி வரைக்கும் இந்த மெத்தட் ஃபுல்லாக போட்டு இந்த ரோவர் போட்டு பார்த்தேன். இதில் பார்த்தீங்கன்னா நண்பா 11 நாள் சரிங்களா. 11 நாள் பார்த்தீங்கன்னா நண்பா இப்போ 11 நாள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் பவரில் பாஸ் ஆகிங்க நண்பா ஓகேவா. இப்போ 11 நாள் வந்து பவரில் வந்து நிற்குது சரிங்களா. 14 நாள் வந்து நண்பா மெயினில் வந்து நிற்குது சரிங்களா. இப்போ புரியுதுங்களா. 11 நாள் வந்து மெயின், 14 நாள் வந்து பவர் சரிங்களா. இப்போ நண்பா பார்த்தீங்கன்னா 3 இருக்குது சரிங்களா நண்பா. நண்பா 3 இப்போ இந்த 3 எடுத்துக்க நண்பா எனக்கு தெரிஞ்சு நண்பா நாளைக்கு அது 8ன்னு தான் வரணுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஓகேவா. இது 8 மெயின் நண்பா. சப்போர்ட் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கங்க. 3 சின்னதாக எழுதி போடுறேன் சரிங்களா. இந்த 3 சப்போர்ட் வேணால் ட்ரை பண்ணிக்கங்க. ஆனால் 8 தான் மெயின் சரிங்க நண்பா. இப்போ அதே மாதிரி நண்பா பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் பார்த்தோம்ல, அதாவது இந்த மெத்தட் நண்பா சரிங்களா. இந்த மெத்தட் பார்த்தோம்ல பார்த்தீங்கன்னா நண்பா 5 இல்லை 0 சரிங்களா. 5 மெயின் நண்பா. 5 மெயின் சப்போர்ட்டுக்கு வேணால் 0 எடுத்துக்கோங்க சரிங்களா. இது சப்போர்ட்டுக்கு 0 எடுத்துக்கோங்க நண்பா. ஆனால் 5 தான் மெயின் சரிங்களா. நாளைக்கு நண்பா 9 4 ஒரு நம்பர் சரிங்களா. இப்போ நம்ம கணக்கில் அங்கே 9 ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஏன்னா 2 9க்கு ஒரு 9 வரலாம் சரி நண்பா. அதனால நண்பா 9 வந்து மெயின் சரிங்களா. 9ஆம் நம்பர் மெயினாக தரேன். சப்போர்ட்டுக்கு நண்பா 4 சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 4 ஓகேவா. பார்த்தீங்கன்னா நண்பா 859 தான் நமக்கு கிடைச்ச நம்பர் சரிங்களா. 859 நண்பா பாக்ஸ் சரிங்களா. இந்த ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் பாக்ஸு. மீதி எந்த நம்பரில் உங்கள் நண்பா இதுவே ஏபி பிசிக்கு ஏசிக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆல் போர்டு விளாட்றவங்க 8 ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்க நண்பா. 8 ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆல் போர்டு விளாட்றவங்க 8 ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 85 வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது சரி நண்பா. இதுவே ஏபியும் பிசிக்கும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நண்பா வின்னிங் வரும் நண்பா. இதுவே நண்பா ஏபி பிசிக்கு எழுதி போட்டுருக்காங்க நண்பா சரிங்களா. அதாவது ஏபி பிசி அண்டு ஏசி சரிங்களா. இதுவே நண்பா பிரித்து வச்சு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வின்னிங் வந்துடும். நாளைக்கு நண்பா வின்னிங் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு, எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி கேட்ட கொஸ்டினுக்கு நேற்று கேட்ட கொஸ்டினுக்கு எல்லாருமே கமெண்ட் நல்லா பண்ணிங்க நண்பா. இன்றைக்கி கேட்ட கொஸ்டினுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் நண்பா கரெக்டான கமெண்ட் பண்ணி அவர் எந்த நூல் படித்தார் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் சரிங்களா. சரி நண்பா 859 சரிங்களா. பாக்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நண்பா இந்த 3 0 4 ஏதாச்சும் கணக்கில் தான் எடுத்துக்காங்க சரிங்களா. ஆனால் என் கணக்கு நண்பா 85 ரொம்ப ஸ்ட்ராங்கு. 85 52 எடுத்துக்காங்க சரிங்களா. ரொம்ப ஸ்ட்ராங்கு எடுத்து ட்ரை பண்ணுங்க நண்பா. அதே மாதிரி நாளைக்கு நண்பா வின்னிங் வரும் ஓகேங்களா. அதே மாதிரி நண்பா இது சேனல் வெறும் பொழுதுபோக்கான சேனல் மட்டும்தான். கன்ஃபார்ம் வின்னிங்லாம் வருமா அப்படின்னு எனக்கு தெரியாது. என்னால் முடிஞ்ச நண்பா மாதத்துக்கு ஒரு 3 வின்னிங் எதிர்பார்க்கலாம் என்கிட்ட சரிங்களா. நம்ம சேனலில் மாதத்துக்கு 3 இல்லை 4 அவ்வளோதான் நண்பா. ஏன்னா நம்ம வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வருது. அதெல்லாம் எழுதி நண்பா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆகிடும். அது வரையும் நண்பா பாருங்கள், இந்த மெத்தட் பாருங்கள் நண்பா.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மொத்தமே பார்த்தீங்கன்னா 34 ரிசல்ட்டுக்கு போட்டு பார்த்துன்னு இருக்கேன் சரிங்களா. இந்த மாதிரி 34 ரிசல்ட்டுமே போட்டு தான் பார்த்துன்னு இருக்கேன். நாளைக்கு வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரியான்பா. இது வின்னிங் நண்பா சரிங்களா. வின்னிங் வரும் நண்பா, வின்னிங் வரவும் கண்டிப்பாக வரும். பார்த்து ட்ரை பண்ணிங்கப்பா. 9 என் கணக்கு இல்லை, உங்கள் கணக்கில் நண்பா 9 எடுத்துங்க. ஆனால் 1 6 வராது நண்பா சரிங்களா. அதே மாதிரி 8 5 கன்ஃபார்ம் ஓகேங்களா. 8 5 கன்ஃபார்மு. அது 58 ட்ரை பண்ணிக்கலாம், இல்லை 85 ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி நண்பா 0 3 சப்போர்ட்டு தான் சரிங்களா நண்பா. சரி நண்பா, தேங்க் நண்பா.